வணக்கம். இது வாய்ஸ் டுடே தமிழ் மாத இதழ் வழங்கும் இணையதள செய்திகள். திருவொற்றியூர் நகரில் சூறை மீன்பிடி துறைமுகத்தை திறந்து வைக்க வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சென்னை பெருநகர 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு வி. கவி கணேசன் அவர்கள் தலைமையில் திமுக தொண்டர்களும் மகளிர் அணியினரும் திரளாக கலந்து கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பை கொடுத்தனர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் இரவு பகலென்று பாராமல் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும் திராவிட மாடல் நாயகர் அவர்களை தமிழ்நாடு மக்கள் தன் வீட்டு பிள்ளையாகவே எண்ணி அவர் ஆட்சிக்கு முழு ஆதரவு அளித்து வருகின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதேபோல் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட வேண்டி புது புது திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வரவேற்க திரண்டு வரும் காட்சியைத்தான் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மீனவ மக்களின் நலன் காக்க வந்த தலைவா, வாழிய நீர் பல்லாண்டு, முத்தமிழ் அறிஞரின் வழித்தோன்றலே, தமிழக மக்களின் நம்பிக்கை நாயகரே, இம்முறையும் உம்மையே ஆட்சி விடத்தில் அமர்த்துவோம் என்று நாங்கள் சூளுரைக்கின்றோம். மகளிருக்கு மாதா மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகையும், பேருந்திலே கட்டணமில்லா பயணமும், பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவும் வழங்கி இன்னும் பல திட்டங்களை தீட்டி தமிழக மக்களின் வாழ்க்கையிலே ஒளிதீபம் ஏற்றிய எங்கள் அன்பு நாயகரே, வாழிய நீர் பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்கின்றேன்.